வெல்கம் டு அன்புடன் ஜோ சமையல். நம்ம இன்றைக்கி ஒரு கட்டு பாலாக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு போண்டா ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதுக்கு பாலாக்கீரையை நல்லா கழுவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம உயிர் ஆர்கானிக்கில் வாங்கின கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். பாலாக்கீரையோட 2 பச்சை மிளகாயை கொஞ்சம் பெருசாகவே அரிஞ்சு போட்டுக்கலாம். ஏன்னா கீரைன்றனால நமக்கு பச்சை மிளகாய் இருக்கிறது தெரியாது. 1 கப் கடலை மாவு சேர்த்திக்கலாம். அரிசி மாவு 1/4 கப்பு, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஜீரகம், ஒரு 5-6 மிளகு சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா பெசரி விட்டுக்கலாம். அந்த மாவெல்லாம் கீரையில் இருக்க ஈரம் வந்து அந்த மாவை உறிஞ்சணும். அந்தளவுக்கு நல்லா பெசரி விட்டுக்கலாம். மற்ற கீரையை விட பாலாக்கீரையில் வாட்டர் கண்டென்ட் அதிகம். அதனால் தண்ணி விடாமல் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து, தண்ணி ஊற்றிடக்கூடாது, தண்ணி தெளித்தா போதும். கொஞ்சமாக நல்லா பெசரி விட்டுக்கலாம். போண்டா உருட்டுற அளவுக்கு நல்லா பெசரி விட்டுட்டு இப்போ கடைசி நேரத்தில் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ உருண்டை பிடிச்சி போண்டாவாக போட்டு எடுத்துக்கலாம். கடைசியாக தான் வெங்காயம் போடணும். ஏன் அப்படின்னா, அந்த மாவு கடலை மாவு எல்லாம் வெங்காயத்தில் ஒட்டிக்கும், கீரையில் ஒட்டாது. அதனால கடைசி நேரத்தில் வெங்காயம் சேர்த்து நம்ம இப்படி பொரித்து எடுத்துக்கலாம். நமக்கு பிடிச்ச ஷேப்பில் போட்டுக்கலாம். உருண்டையாக வேணாலும் போட்டுக்கலாம். இல்லை வடை மாதிரி வேணும்னாலும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பாலாக்கீரை போண்டா ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.